அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான முறையில் எப்படி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடுறது, அதுவும் எந்த ஒரு தவறும் இல்லாமல் சரியான முறையில் எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறது. இப்போ அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன தான் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட்டிங் போட்டாலும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வருது. ஷோல்டர்லேயோ, ஆர்ம் ஹோல்லையோ, செஸ்ட்லேயோ எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ நம்மக்கிட்ட அளவு ப்ளவுஸ் வந்து சரியான அளவு இருக்குது அப்படின்னா, அதே அளவில் நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பேக் பீஸ் மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே வச்சு எப்படி ஈஸியாக மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும், நம்ம மார்க் பண்ண அளவுகள் சரிதானா அப்படின்னு எப்படி டேப்பு வச்சு அளந்து பார்க்குறது அப்படிங்கிறதையும், நேரடியாக அளவுகள் எடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து ஷோல்டரும் ஆம்ஹோலும் எந்த மாதிரி நமக்கு வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது மார்க் பண்ணுறதுக்காக ஒரு லைனிங் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங் வந்து ஒரு சைடு எடுத்து போட்டுக்கோங்க. இதில் கரைப்பக்கமாக இருக்கக்கூடியதை ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஓப்பன் சைடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு இருக்கும், அதை வந்து நம்மளை பார்த்து, அதாவது நம்ம எப்படி உட்காந்து கட் பண்ண போகிறோமோ அந்த சைடு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கீழே வந்து கொஞ்சம் மேலே கீழே இருக்குது, ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டு எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு சேமாகவே இருக்குது, அதனால நான் இதை அப்படியே விட்டுறேன். சப்போஸ் இதுக்கு மேலே கீழே ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நார்மலாகவே நம்ம ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம விடுவோம். அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு தான் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கான அளவு அப்படின்னு நான் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம பேக் பீஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பேக் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போ அளவு ப்ளவுஸ் அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடு ஜாயிண்ட் பண்ணியிருக்கிற இந்த 2 சைடு ஜாயிண்ட்டையும் சரியான அளவில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அக்குள் சைடில் இந்த இடத்துல இந்த சைடு ஜாயிண்ட் மேலே ஸ்லீவும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கும், அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்து வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக எங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் முதுகு பக்கமும் உங்களுக்கு சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக விழுந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவுகளை எடுத்து நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதே பார்ட்லேயே நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கீழ் போர்ஷனை கரெக்டாக நேராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி மேலே ஏறின மாதிரி இருக்கும். இதை நேராக எடுத்து வச்சுட்டு இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவை இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு கீழே வந்து இடுப்புடைய அளவை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இது நேருக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் அப்படிங்கிறத பண்ணுறோம். இது வந்து இடுப்பு சுற்றளவுடைய ரெடி அளவு பேக் சைடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டாட் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டாட்டுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது விட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன அளவில் தான் பிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சும் இல்லாமல் 1/2 இன்ச்சும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அளவு. ஓகேவா? 1/4 இன்ச்சும் விட அதிகமாகவும் 1/2 இன்ச்சை விட கம்மியாகவும் இந்த டாட் பிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச் ஒரு 3/4 இன்ச் விட்டோம் அப்படின்னா நமக்கு போதும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாட்டுக்குன்னு ஒரு 1 இன்ச் கூட நீங்கள் விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறமா சைடில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்குன்னு சொல்லிட்டு 1.5 இன்ச் அப்படிங்கிறது விடுவோம். அதையும் வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு பேக் சைடு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த லைன் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லைனை அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த நெக்கு பகுதி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் அந்த ஃபோல்டர் சைடை விட கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக அப்படியே இந்த ஃபோல்டட் சைடில் நேராக வந்து மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மேலே எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல பாயிண்ட் இங்கே இருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெடி அளவு அப்படின்னா இந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது நம்ம கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம் அதுக்காக. ஓகேவா? இது ஸ்டிச்சஸ்க்கு. அப்போ இங்கேருந்து இப்போ நம்ம இதுவும் நமக்கு நேராக இருக்குது, இந்த போர்ஷனும் நமக்கு நேராக இருக்குது. இது ரெண்டையும் அப்படியே வச்சுட்டு நீங்கள்
இங்கே இந்த ஆர்ம் ஹோல் 2 பாயிண்ட்டும் நம்ம சரியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸை வந்து அப்படியே இங்கே நேராக இங்கே எடுத்து வைங்க. இதை வந்து நீங்கள் இப்படி ரொம்ப வெளியில் ஏற்றியும் இப்படி இழுத்துட்டும் நீங்கள் வைக்க வேண்டாம், ரொம்ப இப்படி உள்ள தள்ளியும் வைக்க வேண்டாம். நமக்கு இந்த பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கீழே இந்த பாயிண்ட்டும் சரியாக இருக்கணும். அப்படியே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம அப்படியே இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுங்கிறது நமக்கு இந்த இடத்துல வருது. இது நேருக்கு ஒரு லைன் வந்து நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பீஸ் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பேக் பீஸ் தான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பீஸ் கூட நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வேணும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேரு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் வந்து பண்ணிடுங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இப்படி ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இதுதான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இது ரெடி அளவு, இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் சைடில் 1.5 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நேருக்கு இப்படி கிராஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போது இடுப்பு சுற்றளவு, கழுத்து, செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மேலே ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு சேம் இதை அப்படியே எடுங்க. இப்போ நம்ம இங்கே பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்லீவையும் நல்லா இங்கே தள்ளி விட்டுட்டு, இந்த ஆர்ம் ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு வந்து நமக்கு அந்த ரவுண்டாகவே இருக்கணும். இப்படி சுருங்கி விரிஞ்சு அப்படியெல்லாம் வராமல் இந்த மேலே உள்ள ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டும், கீழே உள்ள பீஸ் மேலே உள்ள பீஸ் ரெண்டுலேயுமே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி எடுத்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து நம்ம எந்த சுருக்கமும் இல்லாமல், இந்த பாயிண்ட்டும் நமக்கு மாறாமல் இங்கே வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த அப்படியே நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு, நம்ம இங்கே ஏற்கனவே நெக் போர்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நெக்கு அதே மாதிரி கீழே இந்த இடுப்பு போர்ஷன் இதையும் நீங்கள் சரியாக வந்து இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, இப்போ இந்த நெக்கையும் இதே மாதிரி இப்போ எடுத்து வைக்கிறீங்க. இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கழுத்து அகலம் கீழே கம்மியாகும், சாரி மேலே வந்து கழுத்தகலம் கம்மியாகும், கீழே வரும்போது நெக்கு கொஞ்சம் அகலப்படுத்தியும் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இப்படி போடும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதையவே நம்ம இல்லை இது வளைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை இங்கே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் சுருக்கம் உங்களுக்கு விழும். அப்போ இது வந்து நம்ம இங்கிட்ட இழுத்து வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போது நம்ம இந்த நெக்குடைய இந்த சேஃபும் சரி, நமக்கு இந்த ஆம்ஹோலுடைய சேஃப் இந்த செஸ்ட் ரவுண்டு வரைக்கும் சரி, இது ரெண்டுமே நமக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷோல்டர்லேயும் சரி ஆம்ஹோல்லையும் சரி உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்த இது வந்து நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம், இது வந்து நெக் உள்ள பகுதி. இப்போ இந்த நெக்குக்கு வெளியில் இங்கே எப்படி நம்ம இந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் வெளியில் ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த நெக் போர்ஷனும் சரி இந்த ஆர்ம் ஹோல் போர்ஷனும் சரி நீங்கள் கரெக்டாக எடுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 பக்கமுமே நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இனி இதுக்கு முன்னாடி வந்த வீடியோக்களில் நான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால தான் இதில் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டோமா, அடுத்தது இதுதான் நமக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே நமக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வேணும், அதையும் இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம அதிகமாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நம்ம இப்படி மார்க் பண்ணும்போது இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா விட வேண்டாமா, நமக்கு கழுத்தகலத்துக்கு இந்த இதுக்கு ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா விட வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த நெக்கையும் இந்த ஆம்ஹோலையும் சரியாக நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது நம்ம மேலே ஷோல்டருக்கும் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெக்கு வந்து நமக்கு இந்த கழுத்து அகலம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். பட் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யுது, கீழே வரும்போது கழுத்து அகலம் அதிகமாக வருது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நெக்கு இருக்கு இல்லையா, இந்த நெக்கை வந்து சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இது முன்கழுத்து, இந்த முன்கழுத்தை விட்டுருங்க. இந்த நெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த நெக்கு அதாவது இந்த பேக் நெக்கு, இந்த பேக் நெக்குக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு வெளியில் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1/4 இன்ச் இந்த மாதிரி வெளியில் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம்
ஒரு 2 இடத்துல இந்த கர்வ் பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இல்லை முழுசாகவே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஃபுல்லாகவே இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வெளியில் தள்ளி தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஆம் ஹோலும் அதே மாதிரி தான். இப்போ நெக்கும் வந்து அப்படியே போட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஆம் ஹோல்லையும் அதே மாதிரி தான். நமக்கு இந்த கர்வ் லைன் எங்கே வருதோ இந்த இடத்துல, இப்போ இதுதான் நமக்கு ரெடி அளவு அப்படிங்கிறப்போ இதுதான் நமக்கு ரெடி அளவு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யணும், இது நமக்கு ரெடி அளவு. இதுக்கு மேலே நமக்கு இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் இல்லையா, இங்கே எப்படி நம்ம 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும், அது மாதிரி இங்கே எப்படி சைடில் மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது மேலே தள்ளி வரணும். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே விரல் வச்சுட்டு இதை அப்படியே மேலே தூக்கும்போது இந்த பக்கம் நமக்கு அந்த விரல் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு இடத்துல மார்க் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 2-3 இடங்களில் நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி. இப்போ கொஞ்சம் மேலே ஏற்றி அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி எங்கனையெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணாலும் அந்த ஷேப் மட்டும் மாறாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டு ஒரு ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே இங்கே டாட் லைன் வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுடுங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கட்டிங் வந்து நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஷேப்புக்கும் அதே மாதிரியே நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நமக்கு இதுதான் பேக் பீஸ். இதில் வந்து நமக்கு கழுத்து வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்குது, கழுத்து வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை அப்படின்னா கழுத்து ரொம்ப விரிஞ்சு போகாமல் ஷோல்டர் லூஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸாக அப்படியே மேலே போட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு பேக் பீஸ் அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இது அப்படியே தான் நம்ம மடித்து போட்டது அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆம்ஹோலுடைய உயரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மடித்து போட்டிருக்கோம். இப்போ இடுப்பளவு கரெக்டாக நம்ம எப்படி மடித்து போட்டோமோ அதே மாதிரியே இருக்குது. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவாக இருக்குது. அதே இது 8.5 இன்ச்சுங்கிறத இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து சைடில் 1.5 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்தது ஆம்ஹோல். இது எப்படியே இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது. இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே 10.25 இன்ச் அப்படிங்கிறது இருக்கா, இருக்குது. அடுத்தது இந்த முதுகு பக்கம், இந்த முதுகு பக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ஒரு 5.25 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நம்ம 6 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம தச்சு முடிச்சு வரும்போது நமக்கு 5.25 அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். ஓகேவா? அடுத்தது இந்த சைடு இங்கே இப்போ இந்த ஆம்ஹோலில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது சாய்வாக இருக்குது, நம்ம சாய்வாகவே அளவெடுக்கிறதா இல்லை நம்ம வந்து இப்படி நேராக அளவெடுக்கிறதா அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நீங்கள் இந்த அளவு இருக்கு இல்லையா, நமக்கு இதை தான் நம்ம அளவு எடுத்துக்க வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நமக்கு இந்த லைன் நேர், இந்த இடுப்பு லைன் நேர் எவ்வளோ வருது, 7.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வருது. அதுவே இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. அப்போ இங்கேருந்து நீங்கள் இப்போ இங்கே நேராக தானே நம்ம எடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கேருந்து நேராக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ 7.5 இன்ச் இருந்தது, இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு 8 இன்ச் இருக்குது. ஏன்னா நமக்கு இதுதான் இந்த அளவு. ஓகேவா? இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு 7.5 இன்ச்சு, இங்கே நம்ம அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அதே அளவு சரியாக இருக்கா உங்களுக்கு? நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்து நீங்கள் ஆம்ஹோல் உயரம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே கீழே வந்து ஒரு சிலருக்கு நல்லா இப்படி சாய்வாக வரும், ஒரு சிலருக்கு நேராக வரும், ஒரு சிலருக்கு இப்படி வெளியில் கூட போகும். ஆனால் நீங்கள் இந்த பாயிண்டில் இருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நேராக வரல அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்கேல் கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஸ்கேலை கூட வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த அளவு நீங்கள் வந்து நேராக வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா?
இப்போ நமக்கு ஆம்ஹோலுடைய அளவு நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும். இருந்தாலும் நான் பேக் பீஸ் ஃபுல்லாகவே எப்படி ஈஸியாக கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம நேரடியாக அளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நேரடியாக அளவு எடுக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷோல்டருக்கு வந்து நேரடியாக இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 36 இன்ச் இருக்குன்னா அதை 6ஆக டிவைட் பண்ணுங்கள். 6ஆக டிவைட் பண்ணும்போது 6 இன்ச் வரும். இந்த 6 இன்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு ஷோல்டருடைய அளவாக நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இந்த ஷோல்டருடைய அளவு தான் நம்ம இங்கே இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இங்கே கழுத்தகலம், சின்ன ஷோல்டர் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து தான் இந்த 6 இன்ச் அப்படிங்கிறது. அதை வந்து நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணணும். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச்சு தான் இருக்குது. அளவு ப்ளவுஸில் நமக்கு 5.5 இன்ச்சு தான் இருக்குது. மொத்தம் 14.5 இன்ச்சு ஹைட்டு. இதில் 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போயிடும். அப்போ ரெடி அளவு நமக்கு 14 தான். இந்த 14.5 இன்ச்சில் இந்த 8 இன்ச்சு நமக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 1 2 3 4 5 6 6.5 இன்ச்சு. இந்த 6.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆம்ஹோலுடைய உயரமாக நமக்கு வந்து வரும். ஓகேவா? அப்போ ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு தான் இருக்குது இந்த ப்ளவுஸில். ஆம்ஹோலுடைய உயரம் 6.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாகவே சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் ஷோல்டர் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவை நீங்கள் ஆம்ஹோலுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மேலே ஏற்றுறதும் கீழே இறக்குறதும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மட்டுமே நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நேரடியாக அளவுகள் எடுத்தால் எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோக்களை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த அளவை அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே இன்ச் பை இன்ச்சாக எடுக்கணும். நீங்கள் இங்கேருந்து இப்படி வந்து எடுக்கக்கூடாது. இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலேயே டேப்பை வந்து மெல்ல மெல்ல நகர்த்தி வச்சுட்டே வாங்க. இங்கே வரும்போது ஒரு 9.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதே அளவு இங்கேயும் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் அளக்கிறது இந்த மேலே இருந்தே நீங்கள் வந்து பார்க்கலாம். மேலேருந்து நம்ம போட்டு அந்த லைன் மேலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9.1 கிட்டத்தட்ட 9.25 அந்த அளவுக்கு கரெக்டாக நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு இது போதும், நம்ம மார்க் பண்ணது சரியான அளவு. நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ப்ளவுஸுடைய பேக் பீஸு அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து இதில் பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ணது வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதிலேருந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி இதே மாதிரி அளவு ப்ளவுஸை மேலே போட்டு சரியான அளவில் நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.